இவ்21ஆம் நூற்றாண்டில் பொருளுலகில் சாதித்து நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானிகளை வியந்து நிற்கும் இளைஞர்களே, உங்கள் சிந்தனைக்கு சில பரிமாணங்கள். 80 வருடம் தான் வாழும் உலகிற்காக, பொருளாராய்ச்சியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு சிலை வைத்து மரியாதை செய்யும் வெளிநாட்டு மனிதர்கள் பகுத்தறிவாளர்களாக தெரிகிறார்கள் அல்லவா? உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் உங்களை விட்டு விலகினாலும் 24 மணி நேரமும் உங்களை பராமரிக்கும் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமும் ஆகிய இயற்கை நாம் வாழ்வதற்காக பல யுகங்களாக பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டு இன்று நாம் சுவாசிக்க காற்றும், உண்ண உணவும், குடிக்க நீரும், உறங்க இரவும், உழங்க பகலும் என ஓயாது உயிர்களை தாளாட்டி கொண்டிருக்கும் இயற்கை தத்துவத்தை முதலில் உணர்ந்த நமது தமிழ் சான்றோர்கள் நம்மை வாழ வைக்கும் இயற்கைக்கு நன்றி உரைக்க கோயில் எழுப்பி, மண்ணால் சிலையும் நீரால் அபிஷேகமும், ஆகாயம் காற்றுடன் சேர்ந்து நெருப்பையும் காட்டி நமக்கு உயிர் வாழ உதவும் இயற்கைக்கு நன்றி உரைத்து இத்தத்துவத்தை உணர வழி செய்தனர். பிற நாட்டின் ஆட்சி அதிகாரம் ஊடுருவி நன்றி உரைத்த கோவில்களில் பொருள் மேலும் ஈட்ட பரிகாரம் செய்ய கூறி சில சுயநலவாதிகள் பொருளை ஈட்டி வியாபாரம் செய்கின்றனர். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை வாழ வைக்கும் இயற்கை தத்துவத்தை ஆராய்ந்த வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அதை உரையாக செய்து நோபல் பரிசு பெற்றனர். ஆனால் நமது தமிழ் சான்றோர்கள் நம்மை வாழ வைக்கும் இயற்கை தத்துவத்தை ஆராய்ந்து அதை இறையாக்கி நன்றி உணர்வில் இறையுடனே கலந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்றனர்.